சிகாமந்திரம். இந்த சிகாமந்திரம்ங்கிறது உச்சந்தலையில் இருக்குது. அதனால் சிறங்குவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்கங்கிறான். பெண்கள் எல்லாம் கை வச்சு மார்பில் வச்சு கை வணங்கி வணங்கணும். இறைவன் 12 அங்குலம் ஒரு சிவலிங்கத்தோட மேலே இருக்கார். அதை எங்களை மாதிரி சன்னியாசம் உயிரிலோ கொடுக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த பிரணவ பொருளை திறந்து விடுவாங்க. அப்போ தலையெழுத்து மாற்றப்படும், பேர் நாமம் மாற்றப்படும். அதனால் நாங்கள் தினம் சிவ பூஜை இன்றைக்கி எந்திரிக்கும் போது காலைல 5 மணிக்கு எங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஸ்படிகலிங்கத்தில் சிவ பூஜை பண்ணி அசாத்மானம் சிவாத்மானம் ஸ்ரீ ருத்ரரூபம் தியாயை சுத்தஸ்படிய சங்காசம் திரிநேத்திரம் பஞ்சகிருதம் நாகாபரண பூஜிதம்லாம் சில மந்திரங்கள்லாம் படித்து அதை சத்தியோஜாதம் சிவனுடைய 5 முகத்துக்கு நம்மலாம் அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி வெளியேறோம்னு வச்சுக்கோங்க. இது கம்பல்சரி 3 கால பூஜை பண்ணணும், நெய்வேத்தியம் பண்ணணும். இதெல்லாம் சிவ பூஜை பண்ணுறதுக்கு இங்கே உயிரோடு இருக்கும்போது திறக்கிறத இதெல்லாம் தெரியலைன்னா பெருமானே வந்துடுவார் தெரியாதவர்களுக்கு. அதனால் அவ்வை பிராட்டிக்கு விநாயகர் குருவாக வந்தார். சிவனை அனுதினமும் தேடிக்கொண்டிருக்கின்ற அவ்வை பிராட்டிக்கே உன்னுடைய கர்மா கலையிறதுக்கு குருவை தேடினார். அதனாலதான் பெருமான் தில்லைவால் அந்தனரா வல்ல, சிவபெருமானா வல்ல, சிவனா வல்ல, பார்வதிக்கு நாயகனா வல்ல, 1008 தீட்சா நாமங்களுக்கு சிவபெருமான் எந்த ரூபத்திலையும் வல்ல, ஒரு குருவாத்தே வந்தார். மாணிக்க வாசகருக்கு குருவா வந்தார். என்னை பாருன்னு சொன்னார். அறிவர்த்தர பாண்டிய மன்னன் 12,000 கோடி பொற்காசுகளை கொடுத்து விடுறார் குதிரை வாங்குவதற்காக. அரபு நாட்டு குதிரைகள் ஃபேமஸ். அந்த ஃபேமஸ் குதிரைகளை வாங்குறதுக்காக கல்லாவில் நீங்கள் எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறார். முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறார். பிரம்மராயங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுக்குறார் அவருக்கு. வேதத்திலையும் சரி படிப்புலையும் சரி சிறந்து விளங்குறார். அப்போ மாணிக்கவாசகர் கேட்டுக்கும்போது எதுக்குப்பா மதுரைக்கு போகிறேன்னு கேட்குறாங்க. அப்பா அந்த பாண்டிய நாட்டினுடைய அமைச்சராக போகலை, வருமானத்தை தேடி போகலை, சம்பாத்தியத்தை தேடி போகலை, வளர்ந்த இளைஞனாக இருந்து வேலைக்கு போகின்ற நோக்கத்துக்கு இல்லை. தினம் நான் மதுரைக்கு போனால் இல்லை மதுரையில் தங்கினா ஆலவாய பெருமான் சொக்கநாத பெருமானை தரிசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமேன்றதுக்காக நான் போறேன்னு சொன்னார். அதனாலதான் மணிவாசக பெருமான ஒரு கருவி மாதிரி நந்தியினுடைய பாரம்பரியமா நந்தியம் பகவான் தான் அவர்.